மகாராஷ்டிராவில் இளைஞர் ஒருவர் காதல் வலை வீசி 180 சிறுமிகளை நம்ப வைத்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. அந்தரங்க வீடியோக்களை காட்டி பலரை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்தவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுமா? டீனேஜ் வயதை கூட தாண்டாத இந்த இளைஞர்தான் தன்னை மன்மதராசா ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்து பள்ளி கல்லூரி மாணவிகள் பலரின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளார். உருகி காதலிப்பதாக கூறி அப்பாவி சிறுமிகளை அந்தரங்கமாக வீடியோ எடுத்து பின்னர் அதன் மூலமே அவர்களை மிரட்டி தனது மாய வலையில் வீழ்த்தியுள்ளார். 350க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் புகைப்படங்களை வைத்து பலரின் வாழ்க்கையில் விளையாடியவர் சிக்கியது எப்படி? மகாராஷ்டிர மாநிலம் பரத்வாடா நகரைச் சேர்ந்தவர் முகமது அயாஸ் என்கிற தன்வீர். 19 வயதான இவர் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் விதவிதமான வீடியோக்கள் மற்றும் போட்டோக்களை பதிவிட்டுள்ளார். அந்த வீடியோக்களை பார்த்து லைக் போடும் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு காதல் தூது விட்டுள்ளார். வெளி தோற்றத்தை பார்த்து இளைஞரின் குரூர முகம் அறியாமல் அப்பாவி சிறுமிகள் பலரும் லவ் ப்ரொபோசலை ஏற்றுக்கொண்டுள்ளனர். தனது மாய வலையில் விழுந்த சிறுமிகளை மும்பை, புனே போன்ற பெருநகரங்களுக்கு உல்லாச சுற்றுலா அழைத்து சென்றுள்ளார். நம்பி சென்ற சிறுமிகளிடம் நயவஞ்சகமாக பேசி அவர்களை ஆபாசமாக வீடியோ எடுத்துள்ளார். அதிலும் சிலரிடம் அவர்களுக்கு தெரியாமலேயே ரகசியமாக அந்தரங்க வீடியோக்களை பதிவு செய்துள்ளார். இது போன்று பல்வேறு சிறுமிகளிடம் நெருக்கமாக இருக்கும் வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை தனது செல்போனில் பதுக்கி வைத்துள்ளார். மேலும் அந்தரங்க வீடியோக்களை காட்டி அப்பாவி சிறுமிகளை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக சிலரை பாலியல் தொழிலில் தள்ளியதாகவும் சிலரை மதமாற்றம் செய்ய கட்டாயப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறுமிகள் தங்களது எதிர்காலம் கருதி புகார் கொடுக்காமல் மௌனம் காத்துள்ளனர். இந்த தகவலை அறிந்த பாஜகவை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் அனில் போண்டே போலீசில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய இந்த வழக்கில் போலீசார் அதிரடி விசாரணையில் இறங்கினர். விசாரணையில் முகமது அயாஸ் 180 சிறுமிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவரது போனில் 350க்கும் மேற்பட்ட அந்தரங்க வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். முகமது அயாஸை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இளைஞரின் செல்போனை பறிமுதல் செய்த போலீசார் அதை ஆய்வு செய்து வருகின்றனர். அதில் சிறுமிகளின் அந்தரங்க வீடியோக்களை தனது நண்பர்களிடம் ஷேர் செய்தாரா அல்லது குரூர எண்ணம் கொண்ட கும்பலுக்கு அனுப்பினாரா என்று விசாரித்து வருகின்றனர். அத்துடன் சிறுமிகளை நம்ப வைத்து சீரழித்த கொடூர செயலில் முகமது அயாஸ் தனியாளாக ஈடுபட்டாரா அல்லது இதற்கு பின்னால் வேறு யாரேனும் உள்ளனரா என்றும் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். அதேவேளையில் சைபர் கிரைம் போலீசாரின் உதவியுடன் இணையதளத்தில் பகிரப்பட்ட வீடியோக்களை நீக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 19 வயது இளைஞர் ஒருவர் காதல் வலை வீசி 180 சிறுமிகளை நம்ப வைத்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது மகாராஷ்டிராவில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட இளைஞர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுமா?